அழகோ அழகு அப்படியோர் அழகோ அழகு கொஞ்சி கொஞ்சி பேசுறியே நெஞ்சுக்குள்ள கூசுறே அடியே நீ என்ன பண்ணாலும் அழகு அழகே நீ என்ன சொன்னாலும் அழகு அடியே நீ எப்ப பார்த்தாலும் அழகு அழகே நீ எங்க பார்த்தாலும் அழகு. They are sweet, grasps what we say and focus. ஆமாம், மாமோ டாட்டா கொஞ்சம் என்றைக்குமே குவாரல் இருக்கும். எங்கள் ரெண்டு பேத்துக்குள்ள என்றைக்குமே ஸ்வீட். ஸோ நான் என்ன சொன்னாலும் I put her in a very different way than her. So she likes me a lot and she wants me beside her in any sort of time. கொஞ்ச நெஞ்சம் தொலைஞ்சே போச்சே கண்ணாடியா மின்னுறியே சின்ன பின்னோ ஆனேனே அடியே நீ என்ன பண்ணாலும் அழகு அழகே நீ என்ன சொன்னாலும் அழகு அடியே நீ எப்ப பார்த்தாலும் அழகு அழகே நீ எங்க பார்த்தாலும் அழகு. எனக்கு குட்டி அவள் குழந்தையா இருக்கிறது வந்து என்கிட்ட தான் இருக்கும். குளிக்கிறது நான் தான், அவளுக்கு சாதம் ஊட்டுறது நான் தான். எல்லாம் என்கிட்ட ரொம்ப அன்பாக இருப்பேன். இப்போவும் என்கிட்ட ரொம்ப அன்பாக இருக்கிறான். எனக்கு அவன் மேலே ரொம்ப பிரியம் ஜாஸ்தி. எப்பவுமே நல்லா இருக்கணும். அதுதான் நான் வேண்டிக்கிறது. வேறு எதுவும் இல்லை சாமி. நெத்தி முடிய ஒதுக்குறப்போ தப்பு பண்ணி நீ முழிக்கிறப்போ இன்ச்சு இன்ச்சா அழகு என் உசுர உருக்குதடி மச்சம் இருக்கும் முகத்தோட வெங்காயத்தோடு நிறத்தோட ஆதாறு காடுலையும் அழகானி தெரிகிறடி சில தட்டும் டோரா டோரா சிண்டுரியே ஜோரா ஜோரா வாழையல போல நானும் கிழிஞ்சேன் டாரா ஓ நடையும் அழகு உடையும் அழகு கடுப்பும் பேரழகு. இந்த ஃபங்க்ஷன் வந்து அவள் பிறந்த உடனே நாங்கள் எப்படியா இருந்தாலும் ஒன் டே இந்த ஃபங்க்ஷன் நடக்கும்னு தெரியும். அதை இவ்வளோ நல்லா பண்ணணும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருந்தோம். எல்லாமே பண்ணி பார்க்கணுன்னு அவளுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட். சிலதெல்லாம் நான் நோ சொன்னாலையும் அவங்க அப்பா வந்து சரி இல்லை பரவாயில்ல ஆசைப்படுறால பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவார். அப்புறம் அவளும் வந்து அம்மா இது மட்டும் பண்ணிக்கிட்டுமாம்மா அப்படின்னு கேட்பா. எங்களால் எவ்வளோ பண்ண முடிஞ்சதோ அதெல்லாம் பண்ணி அவளை ஹாப்பியாக வச்சுருக்கோம் இந்த ஃபங்க்ஷனில். பார்த்தாலும் அழகு அழகே நீ எங்க பார்த்தாலும் அழகு. நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறப்ப டியூரிங் ஹாலிடேஸ் வந்து எவ்ரி மார்னிங் ஷி வேக்ஸ் அப் அண்ட் தென் ஷி வேக்ஸ் மீ அப். நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து கதை பேசிகிட்டு இருப்போம். ஏதாவது வந்து அவள் கதை பேசுகிறப்ப நான் என்ன பண்ணுவேன்னா அவளை தெரியாமல் என்னோடய வாய்ஸ் ரெக்கார்டர் ஆன் பண்ணிவிட்டு ஃபோனில் பக்கத்தில் வச்சுருவேன். ஸோ வில் பி டாக்கிங் சம்திங் எல்ஸ். ஸோ அந்த மாதிரி மூமெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஐ என்ஜாய்ட் அ லாட். ஸோ அது இன்னுமே என் வாய்ஸ் ரெக்கார்ட் நான் கேட்டே இருப்பேன் அப்போதைக்கப்போ. ஸோ தட்ஸ் ஸ்பெஷல் டு மீ. நான் வந்து தியாவோட அத்தை. எனக்கு வந்து அவள் அண்ணி பொண்ணு. ஃபர்ஸ்ட் டே வந்து அவங்க ஃபேமிலி என்னை பார்க்க வர்றாங்க. அப்போ ஃபஸ்ட்டு என்கிட்ட ஒட்டுன ஆளே அவள் தான். ஃபஸ்ட்டு அங்கேயே ஹோட்டலில் பார்த்துட்டே வந்து அத்தை நான் உன்னை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அத்தை கூடயே இருந்துக்கிறேன்னு சொன்னவள் தான். இப்போ வரைக்கும் அவள் என் கூடயே தான் இருப்பாள். எங்கே போனாலும் அவள் என் கூட தான் இருப்பாள். நாங்கள் ரெண்டு பேரும் எப்படின்னா மோரோவர் லைக் பார்ட்னர்ஸ் இன் க்ரைம் தான். அத்தை மருமக அந்த மாதிரிலாம் கிடையாது. எல்லா வேலையும் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுவோம். ஸோ எனக்கு எங்கே போகிறனாலும் அவள் இல்லைன்னா வந்து போகிறக்கே பிடிக்காது. எங்கே போகிறனாலும் எனக்கு அவளை கூட்டிகிட்டு போகணும். எனக்கு எப்போவுமே ஒரு நல்ல பார்ட்னர் எல்லா விஷயத்துலையுமே. தியா வந்து எனக்கு பெரிய மச்சான் பொண்ணு. ஆனால் அவள் ரொம்பவே வந்து அடாப்டபிள். சின்ன வயசுலேருந்து இடத்துக்கேற்ற மாதிரி அவள் சீக்கிரம் அடாப்ட் ஆகிக்குவா. அது எல்லாருனாலையும் பண்ண முடியாது. ஸ்கூலிங்லேருந்து இப்போ கொஞ்ச நாள் கோயம்புத்தூர் மாற்றி கனடா மாற்றி அவள் வந்து ரொம்ப சீக்கிரமாக இடத்துக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகிக்குவா. அதே மாதிரி என்ன சொல்கிறது, ரொம்ப ஜாலியான பர்சன். தியா இப்போ மாதிரியே எல்லாத்துக்கூடையும் இதே மாதிரி ஹாப்பியாக இருக்கணும், எல்லாத்துக்கூடையும் அட்ஜஸ்ட் ஆகிக்கணும்.
சின்ன பிள்ளையிலேருந்து பெருசானாலும் இது எங்கள் புள்ள தான், தியா எங்கள் புள்ள தான் சொல்கிற மாதிரியே இருக்கணும். எந்த மாற்றத்தையும் நாங்கள் புதுசாக பார்க்கக்கூடாது. எப்போ பார்த்தாலும் அது எங்கள் உள்ளையாட்ட தான் இருக்கணும். எங்களை ரொம்ப டிபெண்ட் பண்ண மாட்டான். அவளே பண்ணிக்க முக்காசி ட்ரை பண்ணிக்குவா. யூகேஜி தான் படிக்கிறப்போ நான் நினைக்கிறேன், யூகேஜி படிக்கிறப்ப ஸ்கூலில் வந்து இங்கிலீஷ் மேம் வந்து உனக்கு மண்டே டு சண்டே எந்த டே வந்து உனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அவகிட்ட கேட்குறப்போ அவள் வந்து எனக்கு சாட்டர்டே சண்டே தான் ரொம்ப பிடிக்கும். ஏன் உனக்கு சாட்டர்டே சண்டே ரொம்ப பிடிக்குன்னா, சாட்டர்டே சண்டே தான் மாம் அண்ட் டேட் என் கூட ஃபுல் டே டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. எனக்கு அந்த மொமெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அவள் எங்களை எவ்வளோ மிஸ் பண்ணுறா அப்படிங்கிறப்ப எனக்கு அது கஷ்டமாக இருந்துச்சு. பட் ஆனால் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அவள் அந்த ஏஜ்லேயே வந்து எங்களை ரொம்ப இது பண்ணி பேசினதெல்லாம் எனக்கு அது அந்த மொமெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிது மேம் சொல்கிறப்போ. வந்து சின்ன பொண்ணாட்டம் அண்ணன் சொன்னாலும் கேட்பாங்க, தியா சொல்றதெல்லாம் கேட்பாங்க. தியாக்கு ரொம்ப அட்ஜஸ்டபிள் அத்தை தான். நாங்களாம் என்னதான் சித்தியா இருந்தா அம்மா வந்தாலும் நாங்களாம் மாமி ரோல்ஸ் ஃபாலோ பண்றங்கேட்டி அவங்களுக்கு அத்தை தான் ரொம்ப பிடிக்கும். நாங்களே என்ன கொஞ்ச நேரம் கொஞ்சம் அப்புறம் நாங்கள் மாமி ஆயிடுவோம். என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, எனக்கு அவள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. எனக்கு டக்குன்னு அவள் அடுத்த ஸ்டேஜ் போயிடுறா, கொஞ்சம் ரொம்ப மெச்சூர்ட் ஆயிடுறா. எனக்கு எப்பவுமே எனக்கு இந்த தியா வந்து எனக்கு வேணும், அவ்வளோதான். அவளை பிடிச்ச விஷயம் எல்லாமே நல்லா பிடிக்கும். ஆனால் சாப்பாடு மட்டும் சாப்பிட்ற வைக்கிறதுக்குள்ளே போதும் நான் அது ஒன்று தான் பிரச்சனை, வேறு எதுவும் கிடையாது. அவங்க மாமா நேமா பேச மாட்டான்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் அவங்க மாமாவை பற்றி சொல்லிடுறாங்க. மாமாவும் அவளும் வந்து கேட் அண்ட் டாக் மாதிரி தான், ஒரு விஷயத்தில் கூட ஒத்து போக மாட்டாங்க. ரெண்டு பேருமே கனடாவில் இருக்கிறதுலேருந்து இந்த ஃபங்க்ஷன் வி ஆர் பிளானிங். ஸோ இதில் என்னோட கான்ட்ரிபியூஷன் வெரி லெஸ், ப்ராப்ளி 10%. 90% கான்ட்ரிபியூஷன் சிந்து மை வைஃப். ஸோ அவங்க தான் எல்லாமே எடுத்து பண்ணாங்க. ஸோ ஃப்ரம் டாப் டு எண்ட் ஒவ்வொன்றும் பார்த்து ஷி வாஸ் த ஒன் ஹூ டிட் திஸ் ஒன் அண்ட் இட் கேம் really good. So I'm very happy how this function spanned out from start till the end. ஆல் வெல். அவள் இதே மாதிரி சந்தோஷமாக இருக்கணும். ப்ளஸ் நிறையா வந்து ஸ்டடீஸ்லேயோ இல்லை ஏதோ ஒரு ஃபீல்டில் ஐ வாண்ட் ஹர் டு பிகம் அன் எக்ஸ்பர்டீஸ் அண்ட் ப்ரூவ் ஹர் செல்ஃப், ப்ரூவ் ஹர் நாலேஜ். ஜஸ்ட் எதையும் லூஸ் பண்ணிடக்கூடாது. ஷி கேரிஸ் லாட் ஆஃப் நாலேஜ் அண்ட் லாட் ஆஃப் ஃபோக்கஸ். அதை லைட்டாக சம்டைம்ஸ் ஷீ இஸ் இக்னோரிங். ஐ டு நாட் வாண்ட் ஹர் டு டூ தட். ஏதோ ஒன்றில் ஃபோக்கஸ் பண்ணனா ஷி வில் எக்ஸல். ஸோ எனக்கு அவள் ஏதோ ஒன்று சாதிக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது.